ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியான பொருட்களை வச்சு ஹெல்த்தியான வேர்க்கடலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல வேர்க்கடலை வறுத்துக்கிறேன். வறுத்து தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் வேர்க்கடலைக்கு நான் 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த துவையல் லெமன் சாதம், தயிர் சாதம், நம்ம சூடான வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி அம்மிக்கல்ல செய்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை வச்சு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அது கூட வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அப்பப்போ தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அதுவும் இந்த 2 பொருள் கூட சேர்ந்து நல்லா நைஸ் ஆகணும். அது வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போது எல்லாம் நைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு, அந்த உப்பு இது கூட சேர்ந்து அரைச்சிக்கிறோம். உப்பு கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம வேர்க்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.